உங்கள் தலைவிதியையே புரட்டி போடும் ஒரு மகத்தான நாள் இதோ நெருங்கி வருகிறது. அதுதான் மார்ச் 18, தமிழாண்டின் இறுதி பொற்காலமான சக்தி மிகுந்த பங்குனி அமாவாசை. இந்த நாள் சாதாரணமான நாள் அல்ல. இந்த நாளில் உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று தலைமுறைகள் முழுவதும் இருந்த தடைகளை உடைத்து முன்னேற ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் இதே நாளில் நாம் செய்யும் ஒரு சிறிய கவனக்குறைவு கூட உங்கள் குடும்பத்திற்கு நீண்ட காலம் தொடரக்கூடிய பித்ரு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால் இந்த நாளில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் விழிப்புணர்வுடனும் பக்தியுடனும் இருக்க வேண்டும். அன்று அதிகாலையிலேயே எழுந்து கோமாதாவிற்கு அகத்திக்கீரை அல்லது பழங்களை உணவாக அளியுங்கள். இந்த எளிய செயல் கூட உங்கள் முன்னோர்களின் ஆன்மாவை குளிரச் செய்யும் மிக புனிதமான தர்மச் செயலாக கருதப்படுகிறது. அதற்கு பிறகு உங்கள் குலதெய்வ கோவிலுக்குச் சென்று நெய் தீபம் ஏற்றி மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த சிறிய தீபத்தின் ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருளை அகற்றி முன்னேற்றத்தை தடுக்கிற கண்ணுக்கு தெரியாத தடைகளை வேரோடு அகற்றும் சக்தி கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இங்கேதான் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அன்று உங்கள் வீடு தேடி உணவு அல்லது உதவி கேட்டு வரும் எவரையும் இல்லை என்று சொல்லி திருப்பி அனுப்பாதீர்கள். ஒரு சிறு துளி நீராயினும் ஒரு பழமாயினும் எதுவாக இருந்தாலும் அன்போடு கொடுத்து அனுப்புங்கள். ஏனெனில் தேடி வரும் உயிரை அவமதிப்பது நம் பித்ருக்களின் கோபத்தை ஈர்க்கும் என்று நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகவே இந்த மகத்தான நாளில் தர்மத்தின் பாதையில் நடந்து கொண்டு முருகப்பெருமானின் பேரருளை பெற முயலுங்கள். உங்கள் ஒவ்வொரு செயலும் பக்திக்கும் தர்மத்திற்கும் சாட்சியாக அமையட்டும். இந்த உன்னதமான ரகசியத்தை உங்கள் உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து நன்மைகளை பெருக்குங்கள். உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கட்டும். உங்கள் வாழ்வு ஒளியால் நிரம்பட்டும். மேலும் இதுபோன்ற ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு சிவ் கார்த்திகேய விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஓம் முருகா.